ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் எப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, சடனா வந்து ஹீரோ நின்ன உடனே ஹீரோயின் செம ஷாக்ல இருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்கிறதுனால இவனும் என்ன பண்றான்னா மைக்க வாங்கிட்டு, நானும் இவங்களும் 6 மாசமா வந்துட்டு டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுதான் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, பட் நான் பண்ண கம்பல்ஷன்னாலதான் இன்னைக்கு நாங்க வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றான். ரிப்போர்ட்டர் ஜோக்கு ஹீரோவை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஹானுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அப்பாடா அப்படின்னு கிட்ட வாங்க நெருக்கமா போர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. உடனே ஹீரோ டப்புன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிடுறான். இங்க அடுத்த ரூம்ல வந்துட்டு அவங்க அப்பாங்க கூட மீட்டிங் நடக்குது இல்லையா, அங்க என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து இந்த நியூஸ பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறாரு. சாரி எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து அனௌன்ஸ் பண்றதா இருந்ததை வந்து போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறேன், இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துக்கு காங் இப்பதான் அந்த நியூஸ பாக்குறா. அவ பார்த்த உடனே செம்ம கொலை வெறி ஆயிடுறா. பிரஸ் மீட் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஹீரோ கேஷுவலா நடந்து போறான். தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு என் கையை விட்டுட்டு நடந்து போகாதீங்க அப்படின்னும் போது, இல்லையே இங்கதான் யாருமே இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, ஆஹா அப்படியெல்லாம் கிடையாது, செலிபிரிட்டியோட வாழ்க்கை எப்படி தெரியுமா, டக்குன்னு எங்க இருந்து எப்படி வராங்கன்னு தெரியாது, எல்லாரும் வந்துருவாங்க, இப்பதான் நம்ம 2 பேரும் டேட் பண்றோம்னு வேற சொல்லிருக்கோமா, அதனால ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரிதான் இப்ப நீங்க கூட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அவளும் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயே பார்த்தா அவங்கள சுத்தி ஆளுங்க வந்துடுறாங்க. அதே டைமுக்கு ஆப்போசிட் ரூம்ல இருந்து அவங்க அப்பாவுமே வெளியில வராரு. 2 பேருமே அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இவர் தான் இவனோட அப்பா அப்படின்றதெல்லாம் தெரியல. அவர் முறைச்சு பாக்குறத பார்த்த உடனே கையை விட்டுடுறா. ஆனா ஹீரோ வந்து அவளை இழுத்து பக்கத்துல நிக்க வச்சுக்கிறான். அவருக்கு நல்லா புரியட்டும் அப்படின்ற மாதிரி, நீ இப்போதைக்கு கிளம்பு, நான் வந்து உன்னோட ஆபீஸ்ல மீட் பண்றேன், நான் ஒரு முக்கியமான விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். சடனா உடனே அவங்க அப்பாவை தான் போய் பாக்குறதுக்காக போறான். அவர் லிப்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அசால்ட்டா சொல்றாரு, எப்படி நீ வந்துட்டு இவ்வளோ அழகா இவ்வளோ குயிக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டை ரெடி பண்ணன்னு தெரியல, அவ உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தா இல்ல நீ அவளுக்கு எவ்வளவு காசு கொடுத்த அப்படின்னு எனக்கு தெரியல, அது எவ்வளவா இருந்தாலும் சரி அது மொத்தத்தையும் நானே தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அவளை கேவலமா பேசாதீங்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவ்வளவு நாள் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், இப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கதையெல்லாம் விடாத, இதெல்லாம் எவ்வளவு நாளுக்குன்னு நான் பார்க்க தானே போறேன், கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரத்துல முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உங்களோட காசோ இல்ல உங்க ஃபேமிலியோ எனக்கு வேணவே வேணாம், ஒரு 10 வயசு குழந்தைய நீங்க கொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல நான் வரணும்னு நினைக்கல, உங்க கூட நான் வாழணும்னு நினைக்கல, உங்க காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ கம்பல் பண்ணி அவங்க அம்மாவை எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துடுறான். அப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எதுக்குமா நீ பயப்படுற, நானுமே ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாம இவர் என்னோட சீனியர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவருமே உனக்கு பையன் மாதிரி, இவரை நல்லாவே உனக்கு தெரியும்ல, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பயப்படுற அப்படின்னு சொல்லி இவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா சரியான ஃப்ராட் அம்மா, வேணும்னே போய் சொல்லிருக்கு, நான் சாக போறேன்னு சொல்லி என் பிள்ளை கிட்ட, அதுவும் 1 மாசம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லு, அப்பதான் வந்து அவன் இன்னும் பயந்துகிட்டு நான் சொல்றதெல்லாம் செய்வான் அப்படின்னும் போது இவர் பயப்படுறாரு. ஐயோ அவனுமே டாக்டர், அவனை என்னால ஏமாத்தவே முடியாது, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது அப்படின்னும் போது, நீ எனக்காக இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இவரை கம்பல் பண்றாங்க இவங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அவனோட அப்பாக்குமே போன் பண்ணிட்டு, நீங்க கவலையே படாதீங்க, அவன் வந்துட்டு அவளை டேட் எல்லாம் பண்ணவே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே ஏதோ டிராமா தான், நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த டிராமாவை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்க்கு ஹீரோ வந்திருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் அப்பதான் உள்ள வரா. அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது என்ன பேசுறான்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளவு செலவாகுமா, ஐயோ என் வீட்டை வித்தா கூட அவ்வளவு செலவு பண்ண முடியாது போல இருக்கே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, அப்ப அவனுக்கு காசு பிரச்சனை போல ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்கு, அதுக்காக தான் இவன் ஒத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. உள்ள போன உடனே அவன் கிட்டயும் என்ன கேக்குறானா, நீங்க எப்படி சடனா வந்து உங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னும் போது அப்பதான் இவன் சொல்றான், இவன் உண்மையதான் சொல்றான், ஆக்சுவலா வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து சடனா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, நீங்களும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க, கண்டிப்பா நான் யாரன்னா டேட் பண்றேன்னா தான் அந்த விஷயம் நிக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் வந்து இது உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் எனக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்லி இந்த பிளான பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான்.
இவ சும்மா இல்லாம என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது எப்படியாவது நான் வந்துட்டு கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க, காசு இல்லைன்னு சொல்லி, அதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு செமையா கோவம் வருது. நான் காசுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு வரீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் ஹான் வராங்க. அவங்க அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் எங்களால முடியாது அப்படின்றாங்க. அட பாவீங்களா, இப்பதான் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் ஊருக்கே நாடுக்கே சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. இவங்களுக்கும் இப்ப வேற வழியே இல்ல இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு மாறி மாறி 2 பேர்கிட்டயும் பேசுறாங்க. கடைசியா ஒரு வழியா இவங்க 2 பேரும் இப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் என்னோட பேஷண்டோட அப்பாயின்மெண்ட் இருக்கிறப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து அவன் கிளம்பும் போது அக்ரிமெண்ட்டை பாக்குறான். ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க காங்க பாக்குறாங்க. காங்க பார்த்த உடனே ஹீரோவை பத்தி உனக்கு எப்படி தெரியும், நீ அவனை பத்தி எப்படி கண்டுபிடிச்ச, என் பையனோட காலை இழுத்து வாரி விடுறதுல உனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா, எதுக்காக இந்த விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதை கண்டினியூ பண்ண அப்படின்னா நான் வந்து உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அவ இவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா, சைலண்டாவே இருக்கா. எத்தனை வருஷமா நான் இதே பொசிஷன்ல இருக்கேன், என்ன வந்து கால வரணும்னு எத்தனை பொம்பளைங்க ட்ரை பண்ணிருப்பாளுங்க, அவங்க எல்லாரையும் வந்துட்டு பக்கத்துல கூட நெருங்க விடாத மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம், கண்டிப்பா வந்து இதுக்கு மேலேயும் இதை ட்ரை பண்ண அப்படின்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. இவ வாயே திறக்காம அவ்வளவு நேரத்துக்கும் அவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு சைலண்டா இருக்கா. ஹீரோ கூட ஒரு அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. டேய், ஒரு செலிபிரிட்டி, அது ஒரு ஆக்ட்ரஸ வந்துட்டு நீ லவ் பண்ற, இது என்கிட்ட நீ மறைச்சிட்ட பத்தியா, எவ்வளவு நாளா லவ் பண்ற, நீங்க என்னென்னலாம் பண்ணுங்க அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு கேள்வி கேக்குறாரு. இவனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் நான் சொல்றதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட மட்டும் இவன் இந்த உண்மையை சொல்லிடுறான். நாங்க 2 பேருமே கான்ட்ராக்ட் போட்டுதான் வந்து அட்வைஸ் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால தயவு செஞ்சு இதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படிங்கும் போது அவருக்கு செம்ம ஷாக்கு. அட பாவி, லவ்வுக்கெல்லாம் குடியார கான்ட்ராக்ட் போடுவீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜாமீன் இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த ஃபேஷன் டிசைனர் வந்து ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. நீங்க வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இங்க இனிமே வரலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது இவனுமே கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. அப்ப அவ உடனே கேட்டுறா, உங்களுக்கு தெரியும்ல என்ன அவன் டேட் பண்ணும் போது அவளையும் டேட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ அவ உங்ககிட்டயும் வந்துட்டு டேட் பண்ணிக்கிட்டு அவன்கிட்டயும் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கேட்கும் போது இல்ல இல்ல, நாங்க இப்பதான் ரீசெண்டா டேட் பண்ண ஆரம்பிச்சோம், பட் ஆனா வந்து மீடியால சொன்னது வந்து 6 மாசத்துக்கு நாங்க டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க சும்மா சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவன் உண்மையை சொல்றான். அது எப்படி லவ் கொஞ்ச நாள்லயே வந்துடும் அப்படின்னு இவ கேட்கிறா. உடனே அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நான் உண்மையாவே சொல்றேன், எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சது, கொஞ்ச நாள் தான் பழகினேன், அவளோட கேரக்டர் எனக்கு பிடிச்சது, மத்தபடி அவ வந்து பாஸ்ட் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அவங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ மூச்சே விடுறான். அட கடவுளே, நான் கூட வந்து சாதாரண விஷயம் தான் அப்படின்னு நினைச்சு ஒத்துக்கிட்டேன், இதை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான் போல, 3 மாசத்துக்குள்ள நான் செத்துருவேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு ரீசெண்டா கிடைச்ச டிராமாஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஆச்சு எதனால அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து அவ காங் இருக்கா இல்லையா, அவங்களோட கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினை தூக்க சொல்லிட்டா. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுக்கு புரியாத புதிர் என்ன அப்படின்னு பார்த்தா, எதுக்காக அந்த கம்பெனில இருந்து ஹீரோயினை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியல. அப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டர் ஜோவை கூப்பிட்டு நம்ம வந்து ஹீரோயினை எப்படின்னா வந்து டாப் ஆஃப் த டவுன் ஆக்கணும், அவளோட ரூமர் எல்லாம் நிறைய நம்ம வந்து பரவ விட்டோம், அவளோட டேட்டிங் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருப்பா, அப்ப மறுபடியும் அவ ஃபேமஸ் ஆவா கண்டிப்பா, அதனால இவளுக்கு வந்து மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜோ என்ன சொல்றான்னா, அவளுமே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹீரோயினோட கெரியர் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அவளுமே நினைக்கிறா, அதனால அவ ஒத்துக்கிறா. அப்ப இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஐயோ அந்த சிறுமஞ்சு கிட்டயா, அவன் எல்லாத்துக்கும் கோச்சுப்பான், அவன் கூட எல்லாம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்ல, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா.
கடைசியா வந்து இவங்க கையில இருந்தது ஒரு ஹாலிவுட் மூவி தான். அந்த டைரக்டருமே கால் பண்ணி நாங்க வேற ஒரு ஹீரோயினை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹானும் எவ்வளவோ பேசி பாக்குறா. கடைசியில அப்பதான் தெரியுது இன்டைரக்டா வந்து காங்கோட கம்பெனி தான் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க ஹீரோயினை தூக்கிட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஒருவேளை நான் எனக்கே தெரியாம அவங்களுக்கு எதுனா துரோகம் பண்ணிட்டேனா இல்ல அவங்களுக்கு எதுனா பிரச்சனை பண்ணிட்டேனா எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹான் சொல்றா, எனக்கே ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா எதுக்காக 5 அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு படம் அப்படின்னு எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோயின் ஒத்துக்கிறா. அதாவது இவங்களோட டேட்டிங்க பத்தி வெளியில சொல்றத. ஆனா வந்துட்டு ஹீரோ ஒத்துக்க மாட்டான். என்னால முடியவே முடியாது, இதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு அப்படின்னு சொல்றான். அப்போ இவ சும்மா இல்லாம ஹான் என்ன சொல்றான்னா, உன்னோட ஹாஸ்பிட்டல்ல திறக்கிறதுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்க அவ்வளவுதான் முடிஞ்சது ஜோலி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவு சைகை காமிச்சு இவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோ இதுக்கு மேல என்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இவ உடனே திட்டுறா, நீங்க போய் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இது நடக்கும், இல்லைன்னா ஆப்ஷனும் இல்ல. அந்த ஆள் அப்படிதான், ரொம்ப திமிர் பிடிச்சவன், அவன் பணத்துக்காக எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னும் போது ஹான் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு அவன் ரேட் வச்சிருப்பான், பணம் பிடிக்காதவெல்லாம் எவனும் கிடையாது, ஆனா அவனுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு கொடுத்தா முடிஞ்சிடும் போது ஹீரோயின் சான்ஸே இல்ல, அது நடக்கவே நடக்காது, நீங்க போய் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒரு கொரியர் வருது. அதுல பார்த்தா ஒரு லெட்டரும் ஒரு பொக்கேவும் இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த லெட்டரை எழுதியிருக்கா. அதுல அவ என்ன சொல்லியிருக்கான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, அவங்களுமே வந்து தெரியாம இந்த வார்த்தையை கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு பதில் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு வந்து இந்த கான்ட்ராக்டை விட்டு வெளியில போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்குமே வந்துட்டு சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப உடனே இவங்களும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னலாம் பண்ணணும், எங்கெல்லாம் போகணும்ன்றத பிளான் பண்ணிடுங்க ரிப்போர்ட்டர் ஜோ அப்படின்னு ஹான் சொல்லும் போது, அது பிரச்சனை இல்லை, பட் ஆனா எனக்கு அசிஸ்டன்ட் இல்ல, அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையன் வெட்டியா இருக்கான், அவனை வேணா நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அவனை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட தம்பி தான். ஐயோ கடவுளே, இவனை கட்டிக்கிட்டா நான் சுத்தணும், என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம், ஏண்டா உனக்கு வேற வேலை எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ ஜோ கேக்குறா. இல்லவே இல்ல, நான் உங்க கூடியதான் இருக்க போறேன், நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இந்த காங்க காட்டுறாங்க. அவ வந்து கேக்குறா, எல்லாத்துல இருந்தும் அவளை தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, எல்லாத்துல இருந்து தூக்கிட்டோம் மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ என்ன சொல்றான்னா, அவ என்ன பண்றா அவன் என்ன பண்றான் இது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா தெரிஞ்சா கூட என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட நேரம் கிளம்பி போய் காங்க என்ன பண்றான்னா, ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்கு போறா. அவங்க வந்துட்டு உண்மையாவே உடம்பு சரியில்லைன்ற மாதிரி தான் இவகிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவ என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. இவங்க வந்துட்டு கன்ஃபார்மா கவலையப்படாதம்மா, அந்த லவ் பிச்சுக்குன்னு போயிடும், போகலனாலும் நான் பிச்சுக்குன்னு போக வைப்பேன், உனக்குதான் என் பையன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும், எங்க போகணும், எங்க வரணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் ஜோ வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு இவங்க 2 பேர் டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இதெல்லாம் எங்களால பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இருந்தாலும் சரி நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு என்ன காஸ்டியூம்ல வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஹீரோக்கு இவளே செலக்ட் பண்ணி கொடுக்குறா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, உங்க முதுகுல இருக்க தழும்பு வந்து போக வைக்கிறதுக்கு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அந்த தழும்பு ஏற்பட்ட அன்னைக்கு தானே எங்க அம்மாவை இழந்தேன், சோ அந்த தழும்பை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அகற்றணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினைச்சு பார்க்கவே இல்லை, சோ நான் இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான், இங்க ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த டைமுக்கு நம்ம ஜோ கூட வந்து தம்பிக்காரன் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் போல, கையை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கான். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்தா என்னென்னலாம் பண்ற அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. கொஞ்சம் தொலைவுல இருந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கிட்ட வாங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல இருங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா வரல. அவன் ஏதோ முள்ளமன்றைய தொட்டா மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். யோ கொஞ்சம் சிரியா, எதுக்கியா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க.
எதுக்கு நீங்க சரிங்கன்னு சொன்னா அப்படியே ரோபோட் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே வந்து ரோட்ல லைட்டா வாக் பண்ணிக்கிட்டே உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்களா. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்க்க ஆளுங்க வர்றதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இப்பதான் இவங்க வந்துட்டு 2 பேரும் கப்பல் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனா அதுக்குள்ளேயும் இவங்களுக்குள்ள சண்டை, இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னே சொல்லிடுவாங்க நீங்க நடக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்ணா, டபக்குன்னு அவளை ஏத்து இறுக்கமா பிடிச்சிக்கிறான். இது ஓகேயா, இது ஓகேயா, நான் வந்து லவ் தான் பண்றேன், உண்மையாவே லவ் தான் பண்றேன் அப்படின்னு வளர ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கா இந்த மூஞ்ச பார்த்தா ரொமான்ஸ் வரல, சிரிப்பு தான் வருது, அவளால அடக்கவே முடியல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு வளரிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா இது வந்து முன்னாடி ஜாமீனோட வீடுவா இருந்தது இல்லையா, அதனால அவளுக்கு உள்ள வந்து ஒரு மாதிரி இருக்கு. அப்ப என்ன கேக்குறான்னா, எங்க பார்த்தாலுமே நீங்க கார்ல கூட இந்த நெருப்பெல்லாம் அணைக்கிற இதுவை வச்சிருக்கீங்களே, எதுக்காக அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்குமே சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுல இருந்து எப்பவுமே நான் நெருப்புனா கொஞ்சம் பயப்படுவேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கு இப்படி சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வந்து க்ளோஸ் அப்பா உட்காருங்க, அது மட்டும் இல்லாம ஏதாவது பண்ணுங்க, மடியில படுத்துக்கோங்க, எதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து அது என்னடா பண்றது அப்படின்னு புரியாம முயற்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இல்ல, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு போயிடும். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் அனுப்பின அலியா பொக்கே அதை ஹீரோ இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. இவங்க 2 பேரும் பார்த்தா இருக்கிறதுலயே ஹைட்டான பில்டிங்ல மேல உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோ வந்து ஒரே ஒரு வாட்டி கட்டி போடுங்கன்னு சொல்றாளா. தம்பிக்காரன் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல, இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப சீக்கிரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க 6 மாசமா டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒன்னும் ஓவர் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இவங்க 2 பேரும் முடியாது அப்படின்னு ஒரே நேரத்துக்கு குரல் கொடுக்குறாங்க. ஒன்னா சாப்பிடுற மாதிரி, ஒன்னா டிவி பாக்குற மாதிரி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்னா சாப்பிடுற மாதிரி, ஊட்டி விடுற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு வந்து ஜாமீனோட ஞாபகம் வருது. அவ வந்து இந்த வீட்டுல அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தா இல்லையா, அது எல்லாமே வந்து ஞாபகம் வருது. சடனா ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா ஜோக்கு கால் பண்ணி, இப்போதைக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுக்குப்போம், இன்னைக்கு இதோட போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோனுக்கு ஷாக், ஏன் இன்னும் நிறைய போட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றா. ஜோ அந்த ஏணில இருந்து இறங்கும் போது கீழே தவறி விழுந்துடுறா. தம்பிக்காரன் தவிச்சு போயிடுறான். ஐயோ நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு பார்மசியில மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஹைட் பில்டிங்ல இருந்து வேக வேகமா இறங்கி போறான். இங்க உள்ள போய் கதவு சாத்தின ஹீரோ வெளியிலயே வரல. இவன் என்னடா ஆச்சு இவனுக்கு, சடனா நம்ம எதுனா தப்பு பண்ணிட்டோமா, நம்ம ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி இவ பயந்துகிட்டு இருக்கா. அப்ப அந்த டைமுக்கு ஹீரோ வெளியில வர கரெக்டா வந்து ஜாமீன் கிட்ட வந்து ஹீரோயினுக்கு போன் வருது. ஜாமீன் தான் கால் பண்றான். அவ கண்ணெல்லாம் கலங்கி பதறி போய் நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோவே போனை புடுங்கி அட்டன் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நீ பேசியிருப்ப, அவ வந்து இப்போதைக்கு பிரேக்கப் பண்ணணும்னு சொல்றா, அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். உடனே அப்ப ஹீரோ ஏதோ ஒரு விஷயம் சொல்றான், ஆனா அது கூட ஹீரோயினோட காதுல விழல. அவ அப்படியே மயக்கத்துல விழுந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் தான் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பார்த்தேன், அவ என்னோட பேஷண்டா அவ வந்திருந்தா, நான் வந்து தற்செயலா தான் எல்லாமே அவகிட்ட பேசினேன், நான் வந்து எதுவும் ஏட கூடமா சொல்லல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் அவளோட கால் ரெக்கார்டை எடுத்து பாக்குறா. அவங்க 2 பேரும் பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவ எல்லா காலும் ரெக்கார்ட் பண்ணுவா போல. அதுல வந்து ஹீரோ என்ன சொல்லியிருக்கான்னா, இதுக்கப்புறம் நீ வந்து என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணி பேசக்கூடாது, ஏதா இருந்தாலும் நீ என் கிட்ட தான் பேசணும், இனிமே அவளுக்கு கால் பண்ண அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு இவன் ஹீரோ திட்டி இருக்கா. உடனே அவன் போனை கட் பண்ணிடுறான். மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் வெக்கேஷன் போன மாதிரி இன்னைக்கு வந்து போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதே டைமுக்கு நம்ம ஜோவோட டீம் இல்லாம இன்னொரு டீமும் வந்து போட்டோ ஒளிஞ்சுடுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மேபி நம்ம காங்க அனுப்பின ஆளா இருப்பாங்க போல. உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க, தயவு செஞ்சு ரொம்ப நேச்சரா நடிங்க, இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அன்னைக்கு நைட் அவங்க அங்கேயே தான் தங்குறாங்க 2 பேருமே. அப்ப ஹீரோ வந்துட்டு, உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் எப்ப ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இவ 8 வயசுல, அப்பதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ அதுலதான் உங்க அப்பாவும் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் போது அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. எனக்கு பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறா. இவங்க 2 பேருமே வந்து பாக்குறதுக்கு ரியல் கப்பல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அவனுங்க 2 பேருக்கும் போரே அடிச்சிடுது. டே இன்னைக்கு நைட்டு பூரா இதான் நடக்க போகுது போல, தயவு செஞ்சு வாடா எனக்கு பசிக்குது அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதோட நைட்டு வந்துட்டு ஹீரோயின் மட்டும் டென்ட் உள்ள படுத்துக்கிறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க போயிட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கார்ல வந்து படுத்துக்கிறான். மிட் நைட் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கரண்ட் வந்துட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஏதோ ஆயிடுது
போல. அப்ப அப்படியே நெருப்பு பொறிச்சிருது அந்த டென்ட் போறவும். ஹீரோ ஏதோ தற்செயலா எழுந்து பார்க்கும் போதுதான் அவனுக்கு தெரியுது. ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு அங்க ஓடி வந்து நிக்கிறான். இருந்தாலும் அவனுக்குமே பயமா இருக்கு, உள்ள போக முடியல. அவன் அப்படியே அதே இடத்துலயே நிக்கிறான். உள்ள இருந்து அவ என்ன காப்பாத்து அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.